இன்னைக்கு என்ன ஹாட் நியூஸ்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாரத பிரதமர் மோடியோட தியான பயணம். பிரதமர் மோடி 3 நாள் தியான பயணமா கன்னியாகுமரிக்கு வந்திருக்காங்க. அங்க இருக்க விவேகானந்தர் பாறையில தொடர்ந்து 45 மணி நேரத்துக்கு தியானம் மேற்கொள்ள இருக்காங்க. 142 வருஷத்துக்கு முன்னாடி 1882ல டிசம்பர் 24ல இருந்து 26 வரைக்கும் விவேகானந்தர் இந்த பாறையில தியானம் மேற்கொண்டு ஞானம் பெற்றாங்க. இதை நினைவு கூறும் வகையில 1972ல விவேகானந்தர் தியான மண்டபம் கட்டி முடிக்கப்பட்டுச்சு. அப்போதைய ஜனாதிபதி வி கிரி அவர்களால் இந்த மண்டபம் திறந்து வைக்கப்பட்டுச்சு. இந்த விவேகானந்தர் மண்டபம் இந்தியாவோட தென் முனையில கன்னியாகுமரியில ஒரே பாறையில அமைஞ்சிருக்கு. மண்டபம் இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, அரபிக்கடல் 3 கடலும் சேர்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. புராண ரீதியா பார்வதி தேவியும் சிவபெருமானும் ஒற்றை காலில் நின்ற இடமா இது அறியப்படுது. தமிழக அரசோட பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் மூலியமா விவேகானந்தர் பாறைக்கு படகு போக்குவரத்து தொடங்கப்பட்டு விவேகானந்தருக்காக வெண்கல முழு உருவ சிலை அமைக்கப்பட்டிருக்கு. நீங்க இந்த விவேகானந்தர் பாறைக்கு போயிருந்தீங்கன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க.